அதிகாலை ஆனந்தமே எனக்காகும் பாடுமே இறைவனே நன்றி பகே நல்லவரே உமக்கு அதிகாலை ஆனந்தமே எப்போதும் ஆனந்தமே எனக்காகும் பாடுமே நேற்றைய துயரமெல்லாம் இன்று மறைந்ததையா சொல்லுங்க நேற்றைய துயரமெல்லாம் இன்று மறைந்ததையா நிம்மதி பிறந்ததையா கோடி கோடி நன்றி டனி கோடி கோடி நன்றி டனி நன்றி சொல்லி பாடுவோமா கோடி கோடி நன்றி டனி கோடி கோடி நன்றி டனி நன்றி டனி நன்றி டனி நல்லவரே உமக்கு ஆனந்தமே பாடுமே எப்போதும் ஆனந்தமே
அப்பாவும் திருப்பாதமே எப்போதும் ஆனந்தமே என் அப்பாவும் திருப்பாதமே என்னாவில் உள்ளதெல்லாம் உந்தன் புகழ்தானே என்னாவில் உள்ளதெல்லாம் ஆமென் நான் பேசி மகிழ்வதெல்லாம் உந்தன் பெருமைதானே நான் பேசி மகிழ்வதெல்லாம் சொல்லுங்க கோடி கோடி நன்றி டடி 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 நன்றி பலி நன்றி பலி நல்லவரே உமக்கு தான் புதிய தந்தீரையா புது கிருபை தந்தீரையா புதிய தந்தீரையா புது கிருபை தந்தீரையா அதிசயமானவரே ஆறுதல் நாயகரே அதிசயமானவரே எங்கள் ஆறுதல் நாயகரே கோடி கோடி நன்றி டடி எல்லாரும் சேர்ந்து ஒரு மனதாய் சொல்லுங்க கோடி கோடி நன்றி டடி கோடி கோடி நன்றி டடி நன்றி பலி நன்றி பலி நல்லவரே உனக்கு தான் நல்லவரே எப்போதும் ஆனந்தமே இயேசையா அல்லேலூயா இன்றைக்கு மாத்திரமல்ல அவருக்கு எப்பொழுதும் நன்றி சொல்ல நமக்கு வழியாய் இருக்கிற சத்தியமாய் இருக்கிற நம் தேவாதி தேவனுக்கு நன்றி சொல்லி நம்ம அவரை ஆராதிக்க எப்பொழுதும் ஆயத்தமாய் காத்திருக்கணும் ஆமென் அல்லேலூயா சேர்ந்து ஒரு பாடலை பாடுவோம் நானே வழி நானே சத்தியம் நானே ஜீவன் ஆண்டவர் சொன்னார் நானே வழியும் நானே சத்தியமும் நானே ஜீவன் மகனே மகளே என்னாலன்றி உனக்கு விடுதலை இல்லை என்னாலன்றி உனக்கு நிம்மதி இல்லை ஆமென் சேர்ந்து பாடுவோம் கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம் நானே வழி நானே சத்தியம் நானே ஜீவன் மகனே எனக்கு நானே வழி என்னாலன்றி உனக்கு விடுதலை இல்லை
சிலுவையில் நான் மறித்தேன் உனக்காக திருரத்தம் மகளே வருவாயா
இங்கே நின்று என் கூட பாடுப்போ. எல்லாம் சேர்ந்து சொல்லுங்க. நீரே வழி, நீரே சத்தியம், நீரே ஜீவனேசையா. எனக்காக சிலுவையில் நீர் மரித்தீர், எனக்காக திரு ரத்தம் நீர் சிந்தினீர், எனக்காக திரு ரத்தம் நீர் சிந்தினீர். நீரே வழி, நீரே சத்தியம், நீரே ஜீவனேசையா. நல்லா கை தட்டி பாடுவோமா? ஆமென். நீரே வழி, நீரே சத்தியம். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. கை தட்டி நல்லா பாடுங்க. ஆமென். நல்லா உற்சாகமாக கரங்களை தட்டி பாடுங்க. சின்ன வயசில் நல்லா கை தட்டி பாடணும். இப்போ நல்லா கை தட்டி பாடினா தான் அது பழக்கமாக கடைசி வரைக்கும் வரும். சரியா? இப்போ பாடாமல் ஒரு குறிப்பிட்ட வயசு வந்த பின்னாடி காதில் ஒரு கம்பல், தலையில் இப்பி முடி அப்படியே நல்லா பரட்டை மாதிரி விரிச்சு விட்டுக்கிட்டு அப்போ வந்து சீன் போடுறதுக்காக என்ன பண்ணுவாங்க? நான் பாடுறேன். நோ, இப்போத்துலேருந்தே. ஆமென். நல்லா கை தட்டி பாடணும். உன்னையே அங்கே உட்கார வச்சுன்னு தெரியுமா? அந்த பாப்பா எப்பவுமே இப்படி ஆட்டினே இருக்குது. நானும் ரொம்ப நாளாக ரொம்ப வாரமாக கவனிக்கிறேன். ஒருத்தருடைய பழக்கம் இன்னொருத்தர் ஈஸியாக என்ன பண்ணும்? பற்றி பிடிக்கும். நானும் பார்க்குறேன், இவன் இந்த மாதிரி ஆடவே மாட்டான். அந்த பொண்ணு ஆடுது, இதே மாதிரி ஆடுது. ஆனால் கைப்பட்ட என்ன பண்ண மாட்டேங்குது. ஆமென். அல்லேலூயா. பாருங்க, ஒருத்தர் கோட்டை விட்டா பாருங்க, அப்படியே என்ன பண்ணுவோம்? சிரிக்கிறது சொல்லல. ஒருத்தருடைய பழக்கம் அப்படியே என்ன பண்ணணும்? கெட்டது ஈஸியாக என்ன பண்ணுது? பரவுது. நல்லது என்ன பண்ண மாட்டேங்குது? பரவவே மாட்டேங்குது. அதனால தான் கூப்பிட்டு நின்று இந்த மைக் வச்சு நீங்கள் பாடுமா, என் கூட சேர்ந்து பாடுமா அப்படின்னு. அதுக்கு தான். ஆமென். என் பக்கத்தில் நின்று உனக்கு பாட்டு வரும்ல, பாடலாம்ல. வா ஆமாம். மகளை கையை தட்டி என்ன பண்ணணும்? பாட்டு பாடணும். அவங்க பாடுறாங்க, இவங்க பாடுறாங்கன்னா அப்போ வந்து போட்டி போட்டு நானும் பாடுறேன். நோ. ஆமென். உங்களுக்கு கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் தேவன் உங்களுக்கு தருகிற வாய்ப்பை, கர்த்தர் உங்களுக்கு தருகிற இந்த நல்ல இந்த நேரத்தை பயன்படுத்தி கற்றுக்கொள்ளுங்க. ஆமென். அல்லேலூயா. வயசானவங்க நல்லா கை தட்டுறாங்க. தம்ம துண்டுக்கு தான் உட்காந்து இப்படி தொட்டு பார்த்துங்குதுங்க. அதான் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நல்லா கரங்களை தட்டி நம்ம தேவனை ஆராதிப்பதற்கு நம்ம என்னவாக இருக்கணும்? உற்சாகமாய் இருக்கணும். சோர்ந்து போய் இருக்கக்கூடாது. ஆமாம். வேடிக்கை பார்த்துட்டு இருக்கக்கூடாது. அக்கம் பக்கத்தில் செஞ்சால் தான் நான் செய்வேன்னு அப்படி பண்ணக்கூடாது. போட்டி மனப்பான்மை இருக்கணும். ஆனால் பொறாமை மனப்பான்மை என்ன பண்ணக்கூடாது? இருக்கக்கூடாது. நல்லா போட்டி போட்டு நல்லா சிஸ்டர் நல்லா கை தட்டுறாங்க, அக்கா நல்லா கை தட்டுறாங்க, நம்ம இன்னும் நல்லா உற்சாகமாக கை தட்டி என்ன பண்ணணும்? பாட்டு பாடணும். அப்படின்னு என்ன பண்ணணும்? முன்னே வரணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் பாருங்கள், நானே வழின்னு சொன்னார், நானே சத்தியம்னு சொன்னார். அவர் சொல்லியிருக்கிறாரு, என்னால் அன்று நீ உலகத்தில் எந்த மூலைக்கு போனாலும் உனக்கு விடுதலையே. ஆமென். நான் நிறைய எங்கள் வாழ்க்கையில் பார்த்துருக்குறோம். எங்கே நம்முடைய திறமை, நம்முடைய அறிவு, நம்முடைய பணம் எல்லாத்தையும் யூஸ் பண்ணாலும் கடைசியாக ஒருத்தர்கிட்ட போய் அனுமதி கேட்டு அவருக்கு அந்த காரியத்தை திறக்கலைன்னா ஒன்றுமே இல்லை. அப்போ நான் எங்கே ஓடினாலும் என்ன செஞ்சாலும் ஒன்று மட்டும் நான் புரிஞ்சு வச்சிட்ருக்கிறேன், ஆண்டவரால் அன்றி எனக்கு விடுதலை இல்லை. ஆண்டவரால் அன்றி அநேக மனுஷங்க தங்களுடைய பலத்தை நம்பி ஓடுகிறார்கள். குதிரையை நம்பி ஓடுறாங்களாம். தாவீது சொல்ற சிலர் ரதங்களை குறித்து, சிலர் குதிரைகளை குறித்து மேன்மை பாராட்டுகிறார்களாம். ஆனால் நாங்களோ கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுவோம் என்று சொல்லி அவர் கர்த்தரை மேன்மைப்படுத்தினார். ஆமென். அல்லேலூயா. இறைவன் எல்லாமே அதனால் பண்ண முடியுமா? கடவுள் இல்லாமல் நம்மளால் இந்த உலகத்தில் கருத்தாக வாழ்ந்துட முடியுமா? அதுலேயும் நம்ம ஆண்டவர் இல்லாமல் இந்த பூமியில் ஞானமாக பழிச்சிட முடியுமா? முடியவே முடியாது. தேவன் தருகிற ஆலோசனை, தேவன் காட்டுகிற வழி, அது உண்மையாகவே நல்ல செவ்வையான வழியாக இருக்கிறதுனால தான் நான் ஆண்டவரை விசுவாசிக்கிறேன். ஆண்டவரை, நீரே எனக்கு நல்ல வழி, நீரே எனக்கு சத்தியம், நீரே எனக்கு ஜீவன். எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஜீவன் அப்படின்னா நீங்கள் தான் என் வாழ்க்கை ஆண்டவர்னு அர்த்தமா?
அல்லேலூயா. நல்லா ஞானே வழி, ஞானே சொல், ஞானே ஜீவன். அல்லேலூயா. ஞானே சத்தமாய் பாடுவோம். என்னாலன்றி உனக்கு விடுதலை இல்லை, என்னாலன்றி உனக்கு நிம்மதி இல்லை. ஆமென். ஹalleluya, ஹalleluya. ஆமென், ஆமென், ஹalleluya. ஆமென், 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 ஹalleluya. ஹalleluya, ஆமென், ஹalleluya. என்னாலன்றி உனக்கு விடுதலை இல்லை, என்னாலன்றி உனக்கு நிம்மதி இல்லை. சொல்லுங்க. என்னாலன்றி உனக்கு அப்பா நீரே வழி, நீரே சத்தியம், நீரே ஜீவன். நல்லா சேர்ந்து பாடுவோம், வாய் திறந்து பாடுவோம். நான் நம்பும் மனிதர், நான் நம்பும் மனிதர் கைவிடலாம், ஆனால் நீர் ஒருபோதும் கைவிடலாம். இயேசுவே, ஆனால் நீர் ஒருபோதும் கைவிட மாட்டீர். நீரே வழி, நீரே சத்தியம், நீரே ஜீவன் இயேசையா. நீரே வழி, நீரே சத்தியம், நீரே ஜீவன் இயேசையா. ஆமென். எல்லாரும் எழுந்து நின்று நீரே வழி ஆண்டவரே, நீரே எனக்கு சத்தியம் ஆண்டவரே, நீரே எனக்கு ஜீவன் ஆண்டவரே. ஆமென். ஹalleluya. நீரே வழி, நீரே சத்தியம், நீரே ஜீவன் இயேசையா. ஏன் நம்ம அவரை நீர்தான் வழி என்று சொல்லி கூப்பிடுறது தெரியுமா? அவருக்கு மகிமையை செலுத்தி ஹalleluya. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. நன்றி ஆண்டவரே. Thank you, Jesus. நம்மால் செய்ய முடியாத அதிசயமான காரியங்கள் ஒன்றுமில்லை ஆண்டவரே. உமக்கு நாங்கள் ஆராதனை செய்கிறோம், உமக்கு நாங்கள் ஆராதனை செய்கிறோம். Jesus. Hallelujah, hallelujah, hallelujah. வழியும் நீரே, சத்தியம் நீரே, ஜீவனும் இயேசுவே. உம்மை ஆராதனை செய்து பாடி போற்றுவேன். வழியும் நீரே, சத்தியம் நீரே, ஜீவனும் இயேசுவே. உம்மை ஆராதனை செய்து பாடி போற்றுவேன். ஆராதனை, ஆராதனை, ஆராதனை இயேசுவே. ஆராதனை, ஆராதனை, ஆராதனை இயேசுவே. நீரே
நடக்க என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லு. உன் வழி நான் தெரிந்து கொண்டதினால அநேக இக்கட்டுகள் வந்தாலும் குறுகலான வழியாய் நாங்கள் சென்றாலும் நீர் எங்களோடு கூட இருக்கிறீர் என்கிற தைரியத்தினால இன்னும் உற்சாகமாய் முன்னே செல்ல இந்த காலை வேளையில் வழி உனக்கு ஒப்புகிறேன் என்று சொல்லி கையில கட்டி கத்தரை நன்றி சொல்லுங்கள். ஆமென். Yes, Jesus. Hallelujah. இந்த வரிகளை பாடி கர்த்தருடைய சமூகத்தில் நாம் தாழ்த்துவோம். கர்த்தருக்கு கொடுத்து விடு, அவரையே நம்பிடு. கர்த்தருக்கு கொடுத்து விடு, அவரையே நம்பிடு. உன் காரியத்தை வாய்க்க செய்வார், உன் சார்பில் செயலாற்றுவார். கேளுங்கப்பா, என் காரியத்தை வாய்க்க செய்ய ஆண்டவரே, என் சார்பில் நீ செயலாற்றுங்க ஆண்டவரே. கர்த்தருக்கு கொடுத்து விடு, அவரையே நம்பிடு. உன் வழியை கர்த்தருக்கு கொடுத்து விடு, அவரையே நம்பிடு. உன் காரியத்தை வாய்க்க செய்வார், உன் சார்பில் செயலாற்றுவார். உன் காரியத்தை வாய்க்க செய்வார், உன் சார்பில் செயலாற்றுவார். காத்தீரு பொறுத்தீரு கர்த்தரை நம்பியிரு, காரியத்தை வாய்க்க செய்வார். உன் சார்பில் செயலாற்றுவார். காத்தீரு பொறுத்தீரு கர்த்தரை நம்பியிரு, காரியத்தை வாய்க்க செய்வார். உன் சார்பில் செயலாற்றுவார். வழியை கர்த்தருக்கு கொடுத்து மகனே மகளே, நம்பிடு. என் காரியத்தை வாய்க்க செய்வார், நம் சார்பில் செயலாற்றுகிற நல்ல தகப்பன் நமக்கு உண்டு. நம் கூடவே வருகிற நல்ல தெய்வம் நமக்கு உண்டு. நம் காரியத்தை வாழ்க்கை செய்கிறவர் நம்மோடு கூட உண்டு. நமக்கு வெற்றி நிச்சயம். சார்பில் செயலாற்றுவார். வழியை கர்த்தருக்கு கொடுத்து விடு, அவரையே
நம்பியிரு உன் வழியை கர்த்தருக்கு கொடுத்து விடு. அவரையே நம்பியிரு உன் காரியத்தை வாய்க்க செய்வார். உன் சார்பில் செயலாற்றுவார். காரியத்தை என் சார்பில் செயலாற்றுவார். தீயவன் செயல் குறித்து மனம் பதறாதே. தீயவன் செயல் குறித்து மனம் பதறாதே. புல்லை போல் உலர்ந்து பூவை போல் உதிர்ந்து இல்லாமல் போய்விடும். புல்லை போல் உலர்ந்து பூவை போல் உதிர்ந்து இல்லாமல் போய்விடும். காத்திரு பொறுத்திரு கர்த்தரை நம்பியிரு காரியத்தை வாய்க்க செய்வார். என் சார்பில் செயலாற்றுவார். காத்திரு பொறுத்திரு கர்த்தரை காரியத்தை வாய்க்க செய்வார். நம்பிக்கையோடு சொல்லுங்க. என் சார்பில் செயலாற்றுவார். வழியை கர்த்தருக்கு கொடுத்து விடு. அவரையே நம்பியிரு. வழியை கர்த்தருக்கு கொடுத்து நீதிமான் அனைவருக்கும் வெற்றி உண்டு வெகு விரைவில். நீதிமான் அனைவருக்கும் வெற்றி உண்டு வெகு விரைவில். துணை நின்று கர்த்தரோ நடத்தி செல்வார். துரிதமாய் ஜெயம் தருவார். துணை நின்று கர்த்தரோ நடத்தி செல்வார். துரிதமாய் ஜெயம் தருவார். காத்திரு பொறுத்திரு கர்த்தரை காரியத்தை என் சார்பில் செயலாற்றுவார். என் சார்பில் செயலாற்றுவார். வழியை கர்த்தருக்கு கொடுத்து விடு. ஆமென், ஆமென். அவரையே நம்பியிரு. அவரையே நம்பியிரு. எத்தனை பேர் இனி வருகிற நாட்களிலே எனக்கு துணை நின்று நடத்தக்கூடிய ஒருவர் எனக்கு துணையாக இருக்கிற பொழுது அவரை விட்டு நான் வேறு நம்பிக்கைக்கு நேராய் போக மாட்டேன் என்று சொல்லுகிறவர்கள், அவரையே நம்புவேன் என்று சொல்லுகிறவர்கள் இன்னும் உற்சாகமாய் கைகளை தட்டி, அப்பா இறுதி நாள் வரைக்கும் எப்பொழுதும் நான் உண்மை மாத்திரமே நம்புவேன், நான் உண்மை மாத்திரமே ஆராதிப்பேன், நான் உம்மை மாத்திரமே வழிபடுவேன். எந்த சூழ்நிலையிலும் எப்பேற்பட்ட நெருக்கங்கள் மத்தியிலும் நான் உம்மை விட்டு விலக மாட்டேன். உம்மை விட்டு நான் பின்வாங்க மாட்டேன். உம்மை பின்தொடர்வேன். உம் பின் செல்ல நான் ஒப்பு கொடுக்கிறேன். தயவாய் காரியத்தை வாய்க்க செய்வீராக. எனக்காக நீ செயல்படுவீராக. என் வாழ்க்கையில்
என் வழியை உமக்கு நான் கொடுத்து விட்டேன். கர்த்தர் தொடர்ந்து என்னை பலத்தால் இடைகட்டி என் வழியை சபையாக்கி ஆண்டவரே நீர் எனக்கு போதித்து நல்ல வழியில் நடத்துவீராக என்று சொன்னேன். இந்த நாளை வேளையில நான் ஜெபித்து உங்களுடைய சமூகத்தில் ஜெயம் எடுக்கிறேன். என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா, ஆமென். அல்லேலூயா.